இன்றைக்கி மார்னிங் மெனுவும் லஞ்சும் பார்த்துடலாங்க. மார்னிங் மெனு என்னென்னா இட்லி செஞ்சேன், அப்புறம் 2 விதமான சட்னி பண்ணேன். ஒரு கொஞ்சம் தக்காளி சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் பண்ணேன். ஏன்னா கொத்தமல்லி சட்னி வந்து ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்கிறதுக்கு கொஞ்சோண்டு தக்காளி சட்னியும் பண்ணேன். அதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் போடல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, வெள்ளரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை கட் பண்ணி மார்னிங் டிஃபனோடைய குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். மாதுளம்பழமும் அத்திப்பழம், இந்த ஏற்காடுலேருந்து அத்திப்பழம் வாங்கிட்டு வந்தது. அதான் அத்திப்பழம், ஒரு அத்திப்பழமும் மாதுளம்பழம் சீட்ஸும் எல்லாமே வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் டிஃபன். டிஃபன்லேயே எல்லாமே கலந்து கொடுத்துட்டேன். ஒவ்வொரு பிளேட்லேயும் 2 இட்லி 3 இட்லின்னு போட்டு எல்லாத்துக்குமே அந்த மாதுளம்பழம் கொஞ்சம், அத்திப்பழம் கொஞ்சம் கட் பண்ணது, கேரட், குக்கும்பர் எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சுங்க. கொத்தமல்லி சட்னிக்கும் தக்காளி துவையலுக்கும் சூப்பராக இருந்தது. தக்காளி சட்னி சூப்பராக கொஞ்சம் தான் பண்ணேன், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து எல்லாமே போட்டு சாம்பார் பண்ணேன். உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, சௌச்சவு, அப்புறம் மாங்காய் வந்து ஒரு அரை மாங்காய் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தது. அது இல்லாமல் ஒரு முழு மாங்காய் சாம்பார்னே சொல்லலாம். ஆனால் எல்லா காய்கறியும் என்னென்ன காய்கறி வீட்டில் இருந்ததோ அது எல்லாமே போட்டு சாம்பார் பண்ணேன். கடுகு உளுத்து போட்டு எண்ணெயில் கடுகு, ஜீரகம், இதையும் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு இந்த காய்கெல்லாம் போட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அப்புறம் சாம்பார் தூள், அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றினா அது வெந்துடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்பு வச்சுருந்தேன். பருப்பு வெந்தோன்னா அதோடு போட்டு புளி போடாமல் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். இது கூட்டு மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் காய்ங்க தான் அதிகமாக இருக்கும், பருப்பும் கம்மியாக தான் போட்டு. பருப்புலேயே நான் தக்காளி வதக்கிட்டேன், அதனால் தக்காளி போட்டு வேக வச்சுட்டேன். சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு, என் பொண்ணு வந்து காய்ங்க தான் அதிகம். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களை வந்து குழம்பு வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் காய்ங்க வந்து நல்லா போயிடும். எந்த காய் போட்டாலும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சொல்லப்போனால் இதில் வந்து புளி ஊற்றுறதுனால கூட்டு மாதிரி தான் இது. சூப்பராக இருந்தது. ஒரு ஸ்பூன் சுட சுட சாதம் போட்டு நெய் போட்டு இந்த அப்படியே காய்ங்க நிறையா போட்டு, அப்புறம் கோவக்காய் ஃப்ரை பண்ணி போட்டு மத்தியானம் லஞ்சு முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக பண்ணேன், ஆனால் சீக்கிரமாக முடிஞ்சது வேலையெல்லாம். மார்னிங் வந்து நான் ஏன் அந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் போடல, வீடியோ எடுக்கலைன்னா எல்லாமே ஒன்றும் இல்லை. அந்த காய்ங்க கட் பண்ணுறது, வெள்ளரிக்காய், கேரட்டு, அதேமாதிரி மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து உரித்து அப்படியே சீட்ஸு, அதேமாதிரி தான் அந்த அத்திப்பழமும் கட் பண்ணி வைக்கிறது தான். அதனால தான் ஃபுல் வீடியோ நான் போடல. அது எல்லாமே இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசைக்காவது சாப்பிட்டுக்குவாங்க. 2 இட்லி சாப்பிட்டா கூட போதும். ஆனால் நம்ம வந்து ஒரு 4 பீஸ் கேரட்டு, 4 பீஸ் வெள்ளரிக்காய், அது மாதிரி கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி அந்த பழம் வகைகள், இது மாதிரி எல்லாருமே சாப்பிடும்போது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுமாதிரி கொத்தமல்லி தழை வந்து சாப்பிட்லன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி பச்சையாகவே தான் அரைச்சேன், நான் வணக்கி பண்ணல. கொத்தமல்லி தழை வந்து அந்த சட்னியோட இது வந்து நான் என்ன டீட்டெயில் போடுறேன். இதுதான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும். லஞ்சு வந்து மாங்காய், காய்கறிகள் போட்ட பருப்பு கூட்டு, சாம்பார், சொல்லலாம், கோவக்காய் பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.